வெல்கம் டு பொம்மை பொண்ணு விளாக்ஸ். ஸோ எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட வீட்டுக்காரோட சொந்த ஊருக்கு தான் போயிட்டுருக்கோம். சொந்தமாக ஊர்லாம் இருக்கான்னு கேட்டுறாதீங்க. அவர் பூர்வீகமாக இருக்கிற ஊர் அவ்வளோதான். பர்வதமலைன்னு சொல்லுவேன் இல்லைங்களா, இங்கே பாருங்க ஃபுல் வியூ. அது பெருசாக தெரியுது இல்லைங்களா பாறை. அதுக்கு மேலே தான் மல்லிகா அர்ஜுனா அப்படிங்கிற சிவன் கோவில் இருக்கு. நிறைய பேர் போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க. ஸோ கமெண்ட்ஸ்ல மறக்காம சொல்லுங்க எப்படி இருக்கு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். பார்த்தீங்களா வழியில பாருங்க மாந்தோப்பு, செந்தூர மாந்தோப்புங்க, சூப்பரா இருக்கும். செந்தூர மாம்பழம் உண்மையிலேயே ரொம்பவே ருசியா இருக்குங்க. ஸோ அடுத்தது பாருங்க தென்னந்தோப்புலாம் போச்சு. இதுதான் எங்களுடைய பூர்வீக வீடு, அதாவது 4 தலைமுறையை பார்த்த வீடு அப்படின்னு சொல்றாங்க. இப்பெல்லாம் திண்ண வச்ச வீடு நிறைய பார்க்க முடியாது இல்லைங்களா. நீங்க அக்கம் பக்கம் கூட பாருங்க, 2 பக்கமுமே மாடி வீடு இருக்கும். நடுவுல இது மட்டும்தான் இந்த மாதிரி திண்ண வச்ச பழைய காலத்து வீடா இருக்கும். இதுவே குடிசை வீடா இருந்ததுங்க. எங்க வீட்டுக்கார காலம் பிறந்த பிறகுதான் இந்த குடிசையெல்லாம் எடுத்துட்டு சீமை ஓடு மாதிரி போட்டாங்க. பின்னாடி இதை பாருங்க எலுமிச்சை மரம்லாம் ரொம்ப நாளா இருக்குங்க. அவர் பிறக்கும் போது வச்ச மரம்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் பூஜை அறை அந்த வீட்டுல. ஸோ இங்கதான் நாங்க பெரிய பூஜை எல்லாம் பண்றோம், பாரம்பரியமா படைக்கிறோம்னா இங்கதான் வருவோம். சென்னையில இருந்து கிளம்பி வந்துருவோம். இன்னைக்கு ஒன் டே விசிட்ல எதுக்கு வந்திருக்கோம்னா, மாரியம்மனுக்கு கூழ் படைக்கிறதுக்கு தான். ஸோ 3 கரகம் வருது அப்படின்னு மாமியார் சொல்லியிருக்காங்க. எல்லா வருஷமும் 3 கரகம் வராது, ஜோடிக்கிறது அவ்வளோ ஈஸியாவும் நடக்காது. இந்த வருஷம் நடக்குது, என் 2வது பேரனை கூட்டிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நாங்களும் எல்லாரும் கிளம்பிட்டோம். நைட்டு தங்க முடியாது, ஏன்னா என்னோட 2வது குட்டிக்கு 2 மாசம் நடக்குது இல்லைங்களா. 6வது மாசம் நடக்கிறதால ஸோ தங்க முடியாது. அதனால சீக்கிரமா கிளம்பிடணும் நைட்டு முடியறதுக்குள்ள. கூழ் வாக்குறது அப்படின்றது இது காலை படையல். பொங்கல் சாதம் வீட்லயே பொங்கல் சாதம் மாதிரி செஞ்சுட்டு அதுக்கு பொரியல் வச்சுட்டு தயிர் ஊற ஊத்தி நம்ம வீட்லயே வைக்கணும். அதை வச்சுட்டு கூழ் படைச்சிடலாம். இதுதான் காலை படையல். ஸோ அதை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. மாமியும் சரி நாங்களும் சரி அதை தான் செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ எல்லாரும் சேர்ந்து படைச்சிட்டு சாப்பிட்றதுக்கே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்க. ஏன்னா அவங்க ஒரே ஆளா எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தாங்க. நான் குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்கே சரியா இருக்கு. சாப்பிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், போர் அடிச்சதுன்னு திடீர்னு பார்த்தா அதை பாருங்க ஐஸ் வண்டி ஞாபகம் இருக்கா? பழைய காலத்துல, அதாவது பழைய காலம் இல்ல, 90s கிட்ஸுக்கு ஞாபகம் இருக்கும். இந்த சேமியா ஐஸ், பால் ஐஸ், கிரேப் ஐஸ் அப்படின்னு வரும் இல்லைங்களா, அது ஞாபகம் வந்துருச்சு. ஆனா இப்ப பாருங்க இந்த மாதிரி வருது. அதே அண்ணா டப்பா மாறிடுச்சு, ஐஸும் மாறிடுச்சு. ஆனா அந்த பாசமும் அந்த ஆசையும் மாறவே இல்லைங்க. ஸோ ஆளுக்கு ஒரு ஐஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். ரொம்பவே ஜாலியா போயிட்டு இருந்தது. ஏன்னா அம்மா பார்க்கல, அம்மா மட்டும் பார்த்துருந்தாங்கன்னா பிச்சு இருப்பாங்க. ஏன் சொல்லுங்க, பால் கொடுக்குற நீ ஐஸ் சாப்பியே நியாயமா இருக்கா, குழந்தைக்கு சளி பிடிக்காதா அப்படின்னு கேள்வி கேட்டிருப்பாங்க. என் மாமியார் அந்த அளவுக்கு ஒன்றும் கோவப்பட மாட்டாங்க, ரெமெடி சொல்லிடுவாங்க. அதாவது ஐஸ் சாப்பிட்ட பிறகு பச்சை தண்ணி ஃபுல்லா ஒரு கிளாஸ் குடிச்சிட்டா அந்த உள்நாக்குல இருக்க சில்னஸ் போயிடுச்சுன்னா சளி பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எங்க வீட்டு பின்னாடி இருந்த தேங்காய் மரத்துல தாங்க விழுந்தது. ஸோ அதையே பூஜைக்கு பிரிக்கலான்னு எங்க வீட்டுக்கார தான் உரிச்சிட்டு இருக்கு. இது மதிய பூஜை, இதாவது சாயங்காலம் படைப்பாங்க, மதிய பூஜை இல்லைங்க, தப்பா சொல்லிட்டேன். சாயங்காலம் கும்பம் படைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் மாமியாரே இப்ப விளக்கம் கொடுப்பாங்க, கேளுங்க. அதுக்கு முன்னாடி பூஜை என்ன பண்றாங்கன்னு பாருங்க. இந்த பாருங்க எல்லாம் அழகா செட் பண்ணி ஒரே இலையில தான் வச்சிருக்காங்க. வீட்டில் 5 இலை போட்டு 5 இலைக்கு சாதம் வச்சு இந்த காய்கள்லாம் வச்சு தயிர் ஊற்றி கூழை கரைச்சி கூழில் இது வெங்காயம் மாங்காவும் சிலுவை அரிஞ்சு போட்டு அந்த கூழ் யானத்தில் சுற்றி வேப்பிலை கட்டி வச்சு வெத்தலைப்பாக்கு பூ பழம் வச்சு தேங்காய் உடச்சி தீபார்த்தனை பண்ணிவிட்டு காக்காய் வச்சு சாப்பிட்ணும். ஈவினிங்கில் இது விளக்கு வைக்கிற நேரம் தான் செய்யணும். இருந்தாலும் நமக்கு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கலாம். சாதம் வெறும் சாதம் வடித்து அதில் சாம்பார் வச்சு அதுக்கு முக்கியமாக முருங்கைக்கீரையும் உருளைக்கிழங்கு பொரியல், 5 கொழுக்கட்டை, 5 புளி கொழுக்கட்டை, 5 உருண்டை, 5 விளக்கு, 5 விளக்கையும் ஏற்றி வச்சு நடுவில் சாதம் வச்சு எல்லாத்தையும் சுற்றி முதல்ல சாதம் தான் வைக்கணும். சாதம் வச்சு சாம்பார் ஊற்றிட்ட பிறகு தான் மீதி எல்லாம் வைக்கணும். ஏன்னா முதல்ல அன்னம் தான் வைக்கணும். வச்சுட்டு ஃபுல்லாக வச்சுட்டு விளக்கு ஏற்றிட்டு அந்த விளக்கு பூஜை தீபார்த்தனை பண்ணிட்ட பிறகு அந்த 5 விளக்கில் ஒவ்வொரு விளக்கு ஒன்று அஞ்சனை பெட்டி ஏதாவது எல்லாம் வச்சுருப்போம். உப்பு மிளகா புளியெல்லாம், புளி யானத்தில் 1, மிளகாய் யானத்தில் 1, இந்த அஞ்சனை டப்பாவில் 1, அரிசி பானையில் 1, இந்த 5க்கு 5 இடத்துலையும் 5 யானத்துலேயும் வச்சுட்டு கையெடுத்துக்கு மட்டும் நமக்கு எந்த நேரமோ அந்த ஐஸ்வர்யம் குறையாமல் இருக்கும். மக்களை கேட்டீங்களா, விளக்கு உரை இதுதாங்க. ஸோ அடுத்து பாருங்க கரகம் எங்க தெருவில் வருது, ரொம்பவே சூடா இருக்கு. பாவம் வெறுங்கால கரகத்தை தூக்கிட்டு வருவாங்க. ஸோ அதனால இந்த பாருங்க தண்ணி தெளிக்கிறாங்க. அங்கேயும் தண்ணி தெளிக்கிறது இல்லாம நாங்களும் வீட்டு வாசல குடத்துல எடுத்துட்டு தண்ணி ஊத்தி வச்சிருந்தோங்க. ஸோ சாமி வருது அப்படிங்கிறதுக்காக.
ஸோ நாங்கள் எல்லாருமே தெருவில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கரகமும் மூலமும் ரொம்ப தூரத்துல இருந்தா வந்துட்டு இருக்கு. ஸோ குழந்தைங்க அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. காலையில இந்த கரகம் ஜோடிச்சு எடுத்துட்டு வந்து இதை வெளியே கொண்டு வராங்க இல்லையா, இதை காட்டுறதுக்கு மறந்துட்டேங்க. ஸோ எனக்கு வீடியோ லேட்டா தான் கிடைச்சது. எங்க வீட்டுக்கார் போய் எடுத்துட்டு வந்திருந்தாரு, வாங்கிட்டு வந்திருந்தாரு. அதாவது அவங்களோட ஃப்ரெண்ட் எடுத்தாங்க, அவங்க மூலமா தான் வாங்கணும். ஸோ இதை நான் எடுக்க முடியலைங்க, ஏன்னா அப்பதான் ஊருக்கு போயிட்டு இருந்தோம் இல்லைங்களா. கரகம் காலையிலே கிளம்பிடும். 3 கரகம் வருது பாருங்க மக்களே. நடுவுல வந்து இங்க பாருங்க தெரிஞ்சவங்களாம் வந்து பேசுறாங்க. அந்த அண்ணா வந்து மோளம் அடிச்சிட்டு இருந்தாரு சாமிக்கு, திடீர்னு வந்து அவர்கிட்ட பேசுறாரு. அப்பதான் தெரியுது ஸோ எவ்வளவு பேர் என் வீட்டுக்காருக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா சின்ன வயசுல இருந்து வளர்ந்தவங்க இல்லையா, பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா நல்லா இருக்கு, பேசுறது பழகிறது எல்லாம் எல்லாரும். ஸோ நல்ல மனுஷங்க கிட்ட பழகிறதே ஒரு வந்து தனி சுகம் தான் சொல்லுவேன். ஸோ நல்லா இருக்கியா அப்படின்னு நம்மளை பார்த்து யாராவது கேட்டாலே அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் இல்லைங்களா. ஸோ அடுத்து இங்க பாருங்க கரகம் வந்துருச்சு. என் வீட்டுக்காரர் தான் என் மாமியாரும் சேர்ந்து எல்லாத்தையும் செய்யறாங்க. ஸோ குழந்தை வச்சிருக்கேங்க, வேற ஒண்ணும் இல்ல, நீ பண்ற தானே அப்படின்னு திட்டாதீங்க. குழந்தை வச்சுட்டு செய்ய முடியாது இல்லைங்களா. குழந்தை இன்னொருத்தர்கிட்ட கொடுத்துட்டு போனா அவன் வேற கத்த ஆரம்பிச்சிடான். ஃபீட் பண்ற டைமும் நடுவில் வரதால எல்லார்கிட்டயும் கொடுக்க முடியல. அவன் கை மாத்தி போறதால அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதனால தான் நான் வச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு கொஞ்ச நேரம். இந்த தெருவுல வந்து கரகம் முறுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சாமி முருகும் போக மாட்டேன்னு அடம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ஏது ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மாமியார் கிட்டயோ வீட்டுக்கார்கிட்டயோ கேட்டதுக்கு, கரகம் வந்து இது மாமியார் வீட்டுக்கு போற தெரு, ஸோ நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முறுக்கும், சாமி ஆடும் அதிகமா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஏன் அப்படின்னு கேட்டப்போ, அம்மா வீட்டுல இருந்து வரும்போது ஜாலியா இருக்கும், மாமியார் வீட்டுக்கு போகும்போது கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மாரியம்மன்னா யாரு அப்படின்றது வந்து முழு வரலாறு நான் இன்னொரு வீடியோல சொல்றேன். இந்த அம்மன் தான் மழை வரத்துக்கே காரணம். மாரி என்றால் மழைன்னு சொல்லுவாங்க இல்லையா தூய தமிழ்ல. ஸோ முழு வரலாறு கண்டிப்பா நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோல சொல்றேன். அது வரைக்கும் வணக்கம், ரொம்பவே நன்றி, பாய் பாய். நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட பதில கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மக்களே. தேங்க்யூ.